வெல்கம் டு அதீஸ் கிச்சன். நம்ம இப்போ மைதா மாவே சேர்க்காம வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி பீஸா செய்யலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட் நான் ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கிறேன். கார்னை இது போல் உதிர்த்து வச்சு அதை அந்த தண்ணியில் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி நல்லா கொதித்து வரட்டும், கார்ன் வேகட்டும். இந்த பக்கம் ஒரு பவுலில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். நம்ம வீட்டில் இருக்க வெஜிடபிள்ஸ் வச்சு மட்டும்தான் பண்ண போகிறோம். ஆனால் சீஸ் கண்டிப்பாக வேணுங்க. சீஸ் இல்லாமல் பீஸா இல்லை, பீஸா இல்லாமல் சீஸ் இல்லை. முட்டைக்கோஸ் பாருங்கள், கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட லைட்டாக உப்பு போட்டு முட்டையும் முட்டைக்கோஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த கலவை எதுக்குன்னா, நம்ம அந்த பீஸாவில் அடியில் மைதா வச்சு ஒன்று பண்ணுவாங்க தெரியுமா, அதை ரெடி பண்ணுறதுக்கு தான். இந்த பக்கம் கார்ன் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். கார்ன் வெந்ததுக்கு லைட்டாக உப்பு போட்டு நல்லா வேக வச்சு ஆஃப் பண்ணியாச்சு. கார்ன் வெந்துருச்சு. இது போல் ஒரு ஃப்ரையிங் பேன் ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அது இல்லை நீங்கள் நினச்சிங்கன்னா வேறு ஏதாவது பாத்திரம் ஃப்ளாட்டாக வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸை ஊற்றி நல்லா பீஸாவோட அடிப்பாக வர மாதிரி நல்லா தட்டு வர மாதிரி இது போல் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக இது போல் எண்ணெய் விட்டு கொஞ்சம் நேரம் சிம்லேயே வச்சுருங்க, வேகட்டும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, கருகிடும். இது போல் ஓரத்தெல்லாம் நல்லா எடுத்து விட்டு பார்த்துக்கோங்க. அது மேலே சில்லி ஃப்ளெக்ஸ் சேர்த்துக்கிறேன். லைட்டாக அப்படி தூவிக்கோங்க காரத்துக்காக. இப்போ இந்த பிளேட்டை வச்சு இதை அப்படியே திருப்பி போடுறோம். அந்த பாத்திரத்தையே அப்படியே ஃபுல்லாக திருப்புறோம் பாருங்கள். திருப்பி தட்டில் மாற்றிக்கிட்டாச்சு. இப்போ இந்த தட்டில் அடிப்பாகம் வேகிறதுக்காக திரும்பவும் நம்ம அதே பவுலில் இதை சேர்க்குறோம். கையிலலாம் எடுக்க முடியாதுங்க. அதனால் இந்த மாதிரி நம்ம சேர்த்து அதுக்கு மேலே நம்ம டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கிறோம். இது உங்கள்கிட்ட இல்லைனா கூட நீங்கள் இதை ஒமிட் பண்ணிவிடுங்க. இப்போ நல்லா ஆட் பண்ணி அதில் சீஸ் நான் இது போல் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம நல்லா ஆட் பண்ணிக்கிறோம். கார்ன் அந்த பக்கம் தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அந்த கார்னில் கொஞ்சமாக இது மேலே நான் சேர்த்துக்கிறேன். சிம்லே இருக்க அடுப்பு. இதுக்கு மேலே கார்ன் மேலே கொஞ்சம் சீஸ் போட்டு இது போல் மூடி ஒரு 5 to 10 நிமிஷம் லைட்டாக சிம்லே நான் வச்சுக்கிறேன். கருக விடக்கூடாது. சிம்லே வேகட்டும் பாருங்கள். நல்லா மெல்ட் ஆகிடுச்சு சீஸ் எல்லாம். கார்ன்லாம் அது கூட நல்லா ஒட்டி நல்லா பிடிச்சிருச்சு. இது கூட நம்ம சில்லி ஃப்ளெக்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சுங்க. சூப்பராக நம்மளோட கார்ன் ரெடியாக இருக்குது பாருங்கள். இப்போ உங்களுக்கு நான் சர்வ் பண்ணி காட்டுறேன். இதை அப்படியே பிளேட்டில் மாற்றிடலாம். நம்ம மைதா மாவு எதுவுமே சேர்க்கலைங்க. வெறும் கார்ன், முட்டைக்கோஸ், முட்டை, அவ்வளோதாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மேலே கொத்தமல்லி தலையை தூவி அப்படியே இறக்கிட்டேன். சூப்பராக இருக்குங்க. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் நிறையா வீடியோ உங்களுக்கு வேணும், ஈஸி ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இனிமேல் பீஸாக்காக ரொம்ப செலவு பண்ணாதீங்க. வீட்டிலே சிம்பிளாக ரொம்பவுமே கம்மியான குறைவான விலையில் வீட்டிலே செஞ்சு ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. கட் பண்ணியாச்சு. இப்போ என் பொண்ணுக்கிட்ட தாங்க ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ண கொடுக்கணும். அவள் நல்லா தூங்கிட்டு இருந்தா. பீஸானோன்னு எந்திரிச்சு உட்காந்து இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிருவா. எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு அவட்ட நம்ம கேட்டுடலாம் வாங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 4 பீஸ் தாங்க வந்துச்சு. சின்னதாக தான் பண்ணியிருக்கேன். டேஸ்ட் பண்ணி பார்க்குறா. தூக்க கலக்கத்துலேயே அப்படியே வாய்க்குள்ளே திணிக்கிறேன். எப்படி இருக்குன்னு கேட்குறேன். சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுங்க. உங்களுக்கும் இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. தேங்க்யூ.